திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாள் அன்று கொளுத்தப்பட்ட சொக்கப்பனை 3 நாட்களாக எரியும் அதிசயம். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் கடந்த 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூபம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது. மேலும் காலையில் மூலவர் மற்றும் சுவாமி ஜெயந்திநாதருக்கு கார்த்திகை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலையில் மகா மண்டபத்தில் உள்ள அனைத்து சன்னதிகளிலும் நாரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து கோவில் முன்புள்ள கடற்கரையில் 25 அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. பின்னர் அதனைத் தொடர்ந்து சண்முக விலாச மண்டபத்திலிருந்து சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு தீபாராதனையாகி வள்ளி தெய்வானை அம்பாளுடன் எழுந்தருளி உள் பிரகாசம் வல வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு இடங்களிலும் சொக்கப்பனை கொளுத்தும் சமயங்களில் மறுநாள் காலை வரை சொக்கப்பனை எரிவது வழக்கம். ஆனால் திருச்செந்தூர் கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் கொளுத்தப்பட்ட சொக்கப்பனை 3 தினங்களாக எரிந்து வருகின்றது. இதற்கிடையில் கடந்த 2 தினங்களாக திருச்செந்தூர் பகுதியில் அவ்வப்பொழுது மழை பெய்து வந்துள்ளது. ஆனாலும் சொக்கப்பனை நனையாமல் முழுமையாக எரிந்துள்ளது. இதை கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். எல்லாம் முருகனின் அருள் என்று பக்தர்கள் மெய் சிலிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.